திருப்புகழ் 544. வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடுவச்சி பாத பத்ம மீது செச்சை முடி தோய ஆதரித்து வேலை புக்க 6 இரட்டி புயனேய ஆதரத்தோடு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. காதும் உக்ர வீர பத்ரகாளி வெட்க மகுடாம் ஆகாச முட்ட வீசி விட்ட காலர் பத்தி இமையோரை ஓதுவித்த நாதர் கற்க போதுவித்த முனி நாண ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. ஓதுவிக்கப்பட்ட நான்முகன் நாணமடையவும் ஓர் எழுத்தான பிரணவ மந்திரத்தில் 6 எழுத்துக்களையும் அடக்கி உபதேசம் செய்த பெருமாளே, அன்புடனே நின்னை வழிபாடு செய்ய உரிய அறிவை எனக்கு உபதேசித்து அருளுக. ஆதரத்தோடு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. வேதாச்சலமான திருக்கழுக்குன்றத்தின் மலைமேலும் வள்ளியம்மையின் திணைப்புறத்திலும் விரும்பி தங்கும் சிறந்த அழகுடையவரே, வேடப்பெண்ணான வள்ளியின் திருவடித்தாமரை மீது மாலை அணிந்த உன் முடி பட அன்பு வைத்து தக்க சமயம் இது என அறிந்து வள்ளியின் திணைப்புறத்திற்கு சென்று 12 தோள்மலைகளை உடைய அன்பனே, பகை கொண்டு வந்த வீரபத்ரரின் துணைவியான காளி நாணமடையும்படி மகுடம் வானத்தை முட்டுமாறு அவ்வளவு உயரம் வீசிவிட்ட பாதத்தை உடையவரும் பக்தி உடைய தேவர்களுக்கு மறையினை கற்பித்த நாதனான சிவபெருமான் கற்க நின்னிடம் வினவவும் அப்பெருமானால் ஓதுவிக்கப்பட்ட நான்முகன் நாணமடையவும் ஓர் எழுத்தான பிரணவ மந்திரத்தில் 6 எழுத்துக்களையும் அடக்கி உபதேசம் செய்த பெருமாளே, நின்னை வழிபாடு செய்ய உரிய அறிவை எனக்கு உபதேசித்து அருளுக. திருக்கழுக்குன்றத்தின் பெயர்களுள் ஒன்று வேதகிரி. வேதங்கள் மலைவடிவில் இருப்பதால் வேதத்தின் தலைவர் அம்மலை மீது வீற்றிருப்பதால் எனவும் பொருள் கொள்ளலாம். வேதகிரி வேதாச்சலம் எனப்படுகின்றன. வீரபத்ர காளி வெட்க. சிவபெருமான் காளியானவள் வெட்கம் அடைய நடனமாடினார். காளி மகிடாசுரனை வென்றபின் தனக்கு எவரும் நிகரில்லை என்ற செருக்கூற்றாள். ஆதலால் அவளது செருக்கை அடக்க எம்பெருமான் திருவாலங்காட்டில் பல வகை நடனம் ஆடினார். அவருடன் காளியும் ஆட, ஆனால் காதின் குழை கீழே விழ அது காதில் சேருமாறு காலை காது வரை தூக்கி நடனமாடினார். பெண்ணால் அங்கனம் காலை தூக்க முடியாததால் காளி வெட்கம் கொண்டாள். கர்வம் அடங்க பெற்றாள். ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாள். ஓம் என்பது ஓர் எழுத்து. இது அ உ ம என்ற 3 எழுத்தாய் ஓம் என எழும்போது விந்து வாயும் உச்சரிக்கும் போது நாதமாயும் விரியும். எழுதும்போது விந்து வாயுவாகவும் விந்து வாயும் உச்சரிக்கும் போது நாதமாயும் விரிகிறது. விரிவதால் அ உ ம என்ற 3 எழுத்தும் விந்து நாதங்களின் வரிவடிவு ஒலிவடிவு என்பவை கூட 5 எழுத்தாகும். எனவே ஓம் என்ற பிரணவமே பஞ்சாட்சரம் 5 எழுத்து மந்திரம். எனவே முருகப்பெருமான் ஓம் என்ற ஓர் எழுத்தை அதன் விரிவான ஓம் நமச்சிவாய என்று 6 எழுத்தையும் சிவபெருமானுக்கு விளக்கினான். நமச்சிவாய என்பது பஞ்சாட்சரம், ஓம் நமச்சிவாய என்பது 6 எழுத்து.